வணக்கம். புதுவை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை பிரதிபலிக்கும் கமலா தொலைக்காட்சியின் செய்திகளுக்காக பிரபாவதி. விரிவான செய்திகளை காண்பதற்கு முன் தலைப்புச் செய்தியை பார்க்கலாம். புதுச்சேரியில் சிறப்பான உற்பத்தி தொழிற்சாலைகள் உள்ளன. புதிய தொழிற்சாலைகளை கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்படும் என ஆளுநர் உறுதி. தொழிற்சாலையில் அத்துமீறி நுழைந்ததாக குற்றச்சாட்டு. தாவேகா சட்டமன்ற உறுப்பினர் சாய்ஜே சரவணகுமார் மீது வழக்கு பதிவு. புதுச்சேரியில் ஜீரோ ஷேடோ டே நேரடியாக செய்முறையின் மூலம் அறிந்து கொண்ட மாணவர்கள். இனி விரிவான செய்திகள். மேட் இன் புதுச்சேரி உணவுப் பொருட்கள், மணல் சிற்ப போட்டி, இசை நிகழ்ச்சி உள்ளிட்ட பொழுதுபோக்கு அம்சங்களுடன் 10 நாட்கள் நடைபெறும் நிகழ்ச்சியை துணைநிலை ஆளுநர் கைலாசநாதர் மற்றும் முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் துவக்கி வைத்தனர். பெப்டிக் மற்றும் தேசிய தொழில் முனைவோர் மேம்பாட்டு நிறுவனம் சார்பில் பட்டாம்பூச்சி எனும் பெயரில் புதுச்சேரியில் உற்பத்தியாகும் அனைத்து பொருட்களுக்கும் பெயர் சூட்டும் விழா கடற்கரை சாலை காந்தி திடலில் நடைபெற்றது. மத்திய சிறு குறு நடுத்தர அமைச்சகத்தின் செயல்திறனை உயர்த்துதல் மற்றும் விரைவுபடுத்துதல் திட்டத்தின் கீழ் இந்த மாதம் 30ஆம் தேதி வரை உணவுப் பொருட்கள், மணல் சிற்ப போட்டி, இசை நிகழ்ச்சி உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகளை நடத்துகின்றன. இந்த நிகழ்ச்சியில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் கலந்து கொண்டு துவக்கி வைத்தனர். தொடர்ந்து விழாவில் பேசிய துணைநிலை ஆளுநர், புதுச்சேரியில் உற்பத்தியாகும் பொருட்களுக்கு புதிய அடையாளம் இப்போது கொடுக்கப்பட்டுள்ளது. நம் நாட்டில் உற்பத்தியாகும் பொருட்களுக்கு இந்தியாவில் உற்பத்தியாகும் பொருட்கள் என்ற அடையாளத்தை கொடுத்தவர் பிரதமர் நரேந்திர மோடி. நம் நாடு செல்போனை இறக்குமதி செய்து கொண்டிருந்தது. இப்போது செல்போனை பல்வேறு நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்து கொண்டிருக்கிறோம். ஆட்டோமொபைல் தொழிலிலும் நம் நாடு அந்த வளர்ச்சியை அடைந்துள்ளது. இப்போது செமி கண்டக்டர் துறையில் இந்தியா வளர்ச்சியடைந்து வருகிறது. மேலும் உற்பத்தி துறையில் இந்தியா தன்னிறைவு பெற்று ஏற்றுமதியில் வளர்ச்சியடைந்து வருகிறது. உலக நாடுகளில் பெட்ரோலிய பொருட்களின் இருப்பு குறைந்துள்ளது. ஆனால் இந்தியா கச்சா எண்ணெயை மட்டும் வாங்கி அதிலிருந்து பெட்ரோல், டீசல் உள்ளிட்ட பெட்ரோலிய பொருட்களை தயாரித்து நம் தேவையை பூர்த்தி செய்து கொள்வது மட்டுமின்றி வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்து வருகிறது. நம் நாட்டின் பிரதமர் நரேந்திர மோடி எடுத்த நடவடிக்கை தான் இதற்கெல்லாம் காரணம். இப்போது பட்டாம்பூச்சி என்ற பெயரில் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் உருவாகும் கைவினைப் பொருட்கள் உள்ளிட்ட அனைத்து பொருட்களும் உலக தரத்தில் கிடைக்க உள்ளன. புதுச்சேரியில் சிறப்பான உற்பத்தி தொழிற்சாலைகள் உள்ளன. மேலும் புதுச்சேரி இளைஞர்கள் வெளி மாநிலங்களில் பணியாற்றும் நிலை மாறி விரைவில் புதுச்சேரியில் பணியாற்றும் வாய்ப்பு கிடைக்கும். இதனால் அரசுக்கு ஜிஎஸ்டி உள்ளிட்ட இடங்களில் வருவாயும் அதிகரிக்கும். புதுச்சேரியில் இருக்கும் தொழிற்சாலைகளை பாதுகாக்க வேண்டும். மேலும் புதிய தொழிற்சாலைகளை கொண்டு வரவும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். முன்னதாக முதலமைச்சர் ரங்கசாமி பேசுகையில், இனி புதுச்சேரியில் உற்பத்தியாகும் பொருட்கள் தனி சின்னத்தில் கிடைக்கும். புதுச்சேரியில் தனிநபர் வருவாய் 3.06 லட்சமாக உயர்ந்துள்ளது. புதுச்சேரியில் உள்ள தொழிற்சாலைகள் தான் இதற்கு முக்கிய பங்கு வகிக்கின்றன. புதுச்சேரியில் சிறு குறு நடுத்தர சிறிய தொழில் நிறுவனங்கள் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை அளித்து வருகின்றன. மேலும் படித்த இளைஞர்களை தொழில் முனைவோராக புதுச்சேரி அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. நிதி உதவி, கடனுதவி, வங்கிக்கு பரிந்துரை என்பன இதில் அடங்கும் என்றும் முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்தார். நிகழ்ச்சியையொட்டி புதுச்சேரி கடற்கரை சாலையில் பட்டாம்பூச்சி பெயரை தாங்கிக் கொண்டு ட்ரோன் பறந்தது. கண்கவர் வான வேடிக்கை இடம்பெற்றது. மேலும் கடற்கரை ஒட்டிய பகுதியில் பலவிதமான ராட்சத பலூன்கள் பறந்துவிடப்பட்டன. இதனை பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள், சிறுவர்கள் என அனைவரும் கண்டு மகிழ்ந்தனர். வில்லியனூர் அருகே அரியூரில் மொபைல் கடை பூட்டை உடைத்து திருட முயன்றதாக கூறப்படும் நபரை அப்பகுதி இளைஞர்கள் சுமார் 1 கிலோமீட்டர் தூரம் துரத்தி சென்று மடக்கி பிடித்து காவல்துறையினரிடம் ஒப்படைத்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. வில்லியனூர் காவல் நிலையத்திற்குட்பட்ட அரியூர் பகுதியில் உள்ள மொபைல் கடையின் பூட்டை உடைக்க முயன்ற போது அந்த வாலிபரை பிடித்த பொதுமக்கள் தர்ம அடி கொடுத்து வில்லியனூர் காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். விசாரணையில் கேரள மாநிலத்தைச் சேர்ந்த அருள்ராஜ் என்பவரின் மகன் 18 வயதான ஜஸ்டின் என்பதும் இவர் அரியூர் பகுதியில் உள்ள தனது அக்கா வீட்டில் தங்கியிருந்ததும் ஓணம் பண்டிகையை முன்னிட்டு அவரது சொந்த மாநிலமான கேரளம் சென்று ஓணம் பண்டிகையை கொண்டாடுவதற்கு பணம் தேவைப்பட்டதால் மொபைல் கடையை உடைக்க முயன்றதும் விசாரணையில் தெரிய வந்தது. இதனையடுத்து வில்லியனூர் காவல்துறையினர் பிடிபட்ட ஜஸ்டின் மீது வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். தாய்வழி சான்று வழங்க கோரி கல்லூரி மாணவ மாணவிகள் கருவடிக்குப்பம் காமராஜர் மணிமண்டபத்தில் இயங்கி வரும் சென்டாக் அலுவலக வாயிலின் முன்பு உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர்.
தாய்வழி சான்று கேட்டு பல நாட்களாக மாணவர்கள் கோரிக்கை விடுத்து வரும் நிலையில் உரிய சான்றிதழ் வழங்கப்படாமல் அதிகாரிகள் தங்களை அலைக்கழிப்பதாக அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தாய்வழி சான்று இல்லாததால் கல்லூரி சேர்க்கை மற்றும் தற்பொழுது நடைபெற்று வரும் சென்டெக் சேர்க்கை நடவடிக்கைகளில் பல்வேறு சிக்கல்களை சந்தித்து வருவதாகவும் மாணவர்கள் தெரிவித்தனர். தாய் வழியில் ஜாதி சான்றிதழ் வழங்கலாம் என உயர்நீதிமன்றம் மற்றும் உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ள நிலையிலும் புதுச்சேரி அரசு உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறி மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கருவடிக்குப்பம் காமராஜர் மணிமண்டபத்தில் இயங்கி வரும் சென்டெக் அலுவலக வாயில் முன்பு நடைபெற்ற இந்த போராட்டத்தால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது. மேட்டுப்பாளையத்தில் இருசக்கர வாகனத்தில் அதிவேகமாக சென்ற இரு இளைஞர்கள் விபத்தில் சிக்கி படுகாயம் அடைந்தனர். மேட்டுப்பாளையம் பகுதியில் இருசக்கர வாகனத்தில் அதிவேகமாக சென்ற இரு இளைஞர்கள் விபத்தில் சிக்கினர். விபத்தில் இருவருக்கும் தலையில் காயம் ஏற்பட்ட நிலையில் சாலையில் மயங்கியபடி கிடந்தனர். இதனை பார்த்த அக்கம் பக்கத்தினர் உடனடியாக அவர்களை மீட்டு சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். விபத்து தொடர்பான வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. இந்த சம்பவம் குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தொழிற்சாலையில் அத்துமீறி நுழைந்ததாக தாவேகா சட்டமன்ற உறுப்பினர் சாஜை சரவணகுமார் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. புதுவை அடுத்த திருபுவனை தொழில்பேட்டையில் ஏராளமான தொழிற்சாலைகள் உள்ளன. இங்குள்ள ஒரு தொழிற்சாலைக்குள் தாவேகா சட்டமன்ற உறுப்பினர் சாய் சரவணகுமார் ஆய்வு செய்வதற்காக சென்றார். அப்போது தொழிற்சாலை நிர்வாகத்தினர் எதற்காக உள்ளே வருகிறீர்கள் என கேள்வி கேட்டு தடுத்தனர். இதனால் சட்டமன்ற உறுப்பினர் சாய் சரவணகுமார் மற்றும் அவரின் ஆதரவாளர்கள் தொழிற்சாலை அதிகாரிகளிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. இதையடுத்து தொழிற்சாலை நிர்வாகி சிவராமகிருஷ்ணன் திருபுவனை காவல் நிலையத்தில் புகார் தெரிவித்தார். இதன் அடிப்படையில் 5 பிரிவுகளின் கீழ் சட்டமன்ற உறுப்பினர் சாய் சரவணகுமார் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். முத்தியால்பேட்டை பகுதியில் திறந்து 1 மாதத்தில் நவீன உள் விளையாட்டு அரங்கம் மூடப்பட்டதால் இளைஞர்கள் மற்றும் பொதுமக்கள் ஏமாற்றம் அடைந்துள்ளனர். முத்தியால்பேட்டை ஏழை மாரியம்மன் கோவில் வீதியில் இளைஞர்கள் மற்றும் பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் சுமார் 1 கோடி ரூபாய் மதிப்பில் நவீன உள் விளையாட்டு அரங்கம் மற்றும் உடற்பயிற்சி மையம் அமைக்கப்பட்டது. புதுச்சேரி நகராட்சி மூலம் சட்டசபை உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியில் கட்டப்பட்ட இந்த வளாகத்தை கடந்த பிப்ரவரி மாதம் முதலமைச்சர் ரங்கசாமி திறந்து வைத்தார். இதையடுத்து காலை மற்றும் மாலை நேரங்களில் அப்பகுதி இளைஞர்கள் மற்றும் பொதுமக்கள் உடற்பயிற்சி செய்து வந்தனர். உடற்பயிற்சி மையத்திற்கு பொதுமக்களிடையே நல்ல வரவேற்பும் கிடைத்தது. இந்த நிலையில் திறந்து 1 மாதமே ஆன நிலையில் திடீரென உள் விளையாட்டு அரங்கம் மற்றும் வளாகத்தின் நுழைவு கேட் மூடப்பட்டது. இதனால் தினமும் வந்து உடற்பயிற்சி செய்து வந்த இளைஞர்கள் மற்றும் பொதுமக்கள் ஏமாற்றம் அடைந்துள்ளனர். கடந்த 5 மாதங்களாக உள் விளையாட்டு அரங்கம் மற்றும் உடற்பயிற்சி மையம் மூடி கிடப்பதாக கூறப்படுகிறது. அதிக செலவில் அமைக்கப்பட்ட உடற்பயிற்சி கருவிகள் மற்றும் மின் சாதனங்கள் பயன்பாடின்றி வீணாகி வருவதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். உள் விளையாட்டு அரங்கத்தை மீண்டும் திறக்க கோரி அரசியல் கட்சியினர் மற்றும் சமூக அமைப்புகள் தொடர்ந்து அரசுக்கு கோரிக்கை விடுத்தும் இதுவரை திறப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. பொதுமக்கள் நலனுக்காக அமைக்கப்பட்ட இந்த நவீன உள் விளையாட்டு அரங்கம் மற்றும் உடற்பயிற்சி மையத்தை விரைவில் மீண்டும் திறக்க சம்பந்தப்பட்ட துறை அமைச்சர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரியில் இன்று நண்பகல் 12:14 மணி அளவில் ஏற்பட்ட ஜீரோ ஷேர் டே எனப்படும் நிழலில்லா நாள் நிகழ்வை மாணவர்கள் நேரடியாக செய்முறையின் மூலம் அறிந்து கொண்டனர். புதுச்சேரி மற்றும் தமிழகத்தின் சில பகுதிகளில் இன்று நண்பகல் சுமார் 12:14 மணியளவில் அரிய வானியல் நிகழ்வான நிழல் இல்லா நாள் நிகழ்ந்தது. இதையொட்டி புதுச்சேரியில் உள்ள புனித இருதய ஆண்டவர் அரசு பள்ளியில் புதுச்சேரி அறிவியல் இயக்கம் சார்பில் மாணவர்களுக்கு சிறப்பு அறிவியல் விளக்கம் அளிக்கப்பட்டது. சூரியன் ஒரு குறிப்பிட்ட இடத்தின் சரியான உச்சநிலைக்கு வரும்போது பொருட்களின் நிழல் பக்கவாட்டில் விழாமல் அதன் அடிப்பகுதியிலேயே சுருங்கி காணப்படும். இதுவே நிழல் இல்லா நாள் என கூறப்படுகிறது. இந்த நிகழ்வு பூமியின் கடக ரேகை மற்றும் மகர ரேகைக்கு இடைப்பட்ட வெப்பமண்டல பகுதிகளில் ஏற்படுகிறது. அந்த பகுதிகளில் சூரியன் வடக்கு நோக்கியும் பின்னர் தெற்கு நோக்கியும் நகரும் காலங்களில் ஆண்டுக்கு 2 முறை உச்சநிலையை அடைவதால் நிழல் இல்லா நாள் ஏற்படுகிறது. புதுச்சேரியில் சூரியனின் வடக்கு நோக்கிய நகர்வின் போது ஏப்ரல் மாதத்திலும் தெற்கு நோக்கிய நகர்வின் போது ஆகஸ்ட் மாதத்திலும் இந்த நிகழ்வு ஏற்படுகிறது. அந்த வகையில் ஆகஸ்ட் 22ஆம் தேதி புதுச்சேரியில் நிழல் இல்லா நாள் நிகழ்ந்தது. நிகழ்வையொட்டி பள்ளி வளாகத்தில் மாணவர்கள் செங்குத்தாக குச்சிகளை நிறுத்தி அதன் நிழல் நீளத்தில் ஏற்படும் மாற்றங்களை நேரடியாக கவனித்தனர். சூரியன் உச்சநிலையை அடைந்த போது குச்சியின் நிழல் மிகவும் குறுகி அதன் அடிப்பகுதியை சுற்றியே காணப்பட்டது. மேலும் மாணவர்கள் வட்ட வடிவில் நின்று
நண்பகல் நேரத்தில் தங்களது நிழல் உடலின் மீது விழும் வகையில் ஏற்பட்ட மாற்றத்தையும் அறிவியல் பயிற்றுனர்கள் செய்முறை மூலம் விளக்கினர். இதன் மூலம் மாணவர்களுக்கு பாடப்புத்தக அறிவை தாண்டி நேரடியாக அறிவியல் நிகழ்வை கவனித்து புரிந்து கொள்ளும் வாய்ப்பு கிடைத்தது. செங்குத்து குச்சியின் நிழல் நீளத்தை அளவிடுதல், அதன் அடிப்படையில் சூரியனின் உயர கோணத்தை புரிந்து கொள்ளுதல் மற்றும் பூமியின் அட்சரேகை தொடர்பான அறிவியல் விளக்கங்களிலும் மாணவர்கள் ஈடுபட்டனர். மணவெளி ராதா ஆங்கில மேல்நிலைப் பள்ளியில் 2 நாள் அறிவியல் கண்காட்சி நடைபெற்றது. அரியக்குப்பம் மணவெளி ராதா ஆங்கில மேல்நிலைப் பள்ளியில் அறிவியல் கண்காட்சி 2 நாட்கள் மிக சிறப்பாக நடைபெற்றது. கண்காட்சியில் மாணவர்கள் அவர்களது அறிவுத்திறனை மேம்படுத்தவும் சிறந்த அறிவியல் படைப்புகள், கலை, இயற்கை, புதிய கண்டுபிடிப்புகள், புதிய தொழில்நுட்பத்துடன் கண்காட்சியில் காட்சிப்படுத்தி சிறப்பாக விளக்கம் அளித்தனர். இக்கண்காட்சியில் சிறப்பு விருந்தினராக புதுவை சுயநிதி தனியார் பள்ளி சங்க கூட்டமைப்பின் தலைவர் டாக்டர் ரங்கநாதன் கலந்து கொண்டு கண்காட்சியை துவக்கி வைத்தார். தாளாளர் பரமானந்தன் அவர்களும் பதஞ்சலி யோகா மையம் வேல்முருகன் மாணவர்களிடத்தில் காட்சி பொருள் பற்றிய விளக்கங்களை கேட்டு மாணவர்களை ஊக்கப்படுத்தினர். முன்னதாக பள்ளி ஆசிரியை மாலா சிறப்பு விருந்தினர்களை வரவேற்று சிறப்புரையாற்றினார். பள்ளி முதல்வர் டாக்டர் பெர்லின் ஜெயக்குமார் மாணவர்களிடத்தில் அவர்களது படைப்புகளை மதிப்பீடு செய்து அவர்களுக்கு வாழ்த்துக்களை வழங்கினார். பெற்றோர்களும் முன்னாள் மாணவர்களும் பொதுமக்களும் கண்காட்சியை கண்டு களித்தனர். மேலும் ஆசிரிய பெருமக்கள் அனைவரும் கண்காட்சியை சிறப்பாக செய்திருந்தனர். வரலட்சுமி நோன்பை முன்னிட்டு தேங்காய் திட்டு ஸ்ரீ வடபத்ர காளியம்மன் கோவிலில் நடைபெற்ற 108 விளக்கு பூஜையில் பெண்கள் கலந்து கொண்டு விளக்குகளுக்கு பூஜை செய்து சுவாமியை வழிபட்டனர். இந்துக்களின் விரதங்களில் ஒன்றான வரலட்சுமி நோன்பு விரதம் கடைபிடிக்கப்பட்டது. தங்களுடைய குடும்பம் செழித்தோங்க வேண்டும், கணவர் பிள்ளைகள் அனைவரும் நீண்ட ஆயுள், நீங்கா செல்வம், சௌகரியம் அனைத்தும் பெற்று இன்புற்று வாழ மகாலட்சுமியை வேண்டி பெண்கள் விரதம் இருந்து சிறப்பு பூஜைகள் செய்து வழிபட்டனர். அதன்படி வரலட்சுமி நோன்பை முன்னிட்டு தேங்காய் திட்டு ஸ்ரீ வடபத்ர காளியம்மன் ஆலயத்தில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. இதையொட்டி அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் அலங்காரம் செய்யப்பட்டு மகாலட்சுமி அம்சமாக பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். தொடர்ந்து கோவில் வளாகத்தில் பெண்கள் பங்கேற்ற வரலட்சுமி நோன்பு மற்றும் 108 திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. ஏராளமான சுமங்கலி பெண்கள் விரதம் இருந்து பூஜையில் கலந்து கொண்டு விளக்குகளுக்கு பூஜை செய்து வழிபட்டனர். பூஜையின் நிறைவில் பெண்களுக்கு மஞ்சள், குங்குமம், பூ, வளையல் மற்றும் நோன்பு கயிறு வழங்கப்பட்டது. தொடர்ந்து பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது. விழா ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகத்தினர் மற்றும் விழா குழுவினர் சிறப்பாக செய்திருந்தனர். ஓணம் பண்டிகையின் பொழுது வீட்டின் முன்பு பூக்களம் அமைக்க மாஹேயை சேர்ந்த நபர் மொட்டை மாடியில் சாமந்தி பூ சாகுபடி செய்துள்ளார். புதுச்சேரியின் மாஹே பிராந்தியத்தின் சாலக்கரை பகுதியை சேர்ந்த நௌஷாத் மாஹே பிராந்தியத்தின் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் செயலாளர் ஓணம் பண்டிகைக்காக வண்ணமயமான பூக்களம் ஒன்றை அமைக்கும் நோக்கில் தனது வீட்டு மொட்டை மாடியில் சாமந்தி பூக்களை சாகுபடி செய்து வருகிறார். அடர் ஆரஞ்சு மற்றும் மஞ்சள் நிற சாமந்தி செடிகளை வளர்ப்பதற்காக சுமார் 150 க்ரோ பேக்குகள் பயன்படுத்தியுள்ளார். நௌஷாத் கடந்த 3 ஆண்டுகளாக மொட்டை மாடி விவசாயத்தில் ஈடுபட்டு வருகிறார். ஷாஹிதா மற்றும் ஜீனத் ஆகியோர் மொட்டை மாடியில் உள்ள செடிகளை பராமரிப்பதில் அவருக்கு உதவுகின்றனர். தங்கள் சொந்த மொட்டை மாடியில் விளைந்த சாமந்தி பூக்களை கொண்டு பூக்களம் அமைத்து ஓணம் பண்டிகையை கொண்டாட அந்த குடும்பத்தினர் ஆவலுடன் காத்திருக்கின்றனர். வீராம்பட்டினம் செங்கழுநீர் அம்மன் ஆலயத்தில் முத்து பல்லாக்கு விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. வீராம்பட்டினம் செங்கழுநீர் அம்மன் ஆலயத்தில் ஆடி மாதத்தை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் மற்றும் வழிபாடுகள் விமர்சையாக நடைபெற்று வருகிறது. இதன் ஒரு பகுதியாக நடைபெற்ற முத்து பல்லக்கு நிகழ்ச்சியில் சுமார் 100 அடி அகலம் கொண்ட முத்து பல்லக்கில் அலங்கரிக்கப்பட்ட அம்மன் எழுந்தருளச் செய்யப்பட்டு முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டார். இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசனம் செய்தனர். வீராம்பட்டினம் செங்கழுநீரம்மன் ஆலயத்தில் ஆடி மாதம் என்றாலே சிறப்பு பூஜைகள் நடைபெறுவது வழக்கம். தேர் திருவிழாவை தொடர்ந்து முத்து பல்லக்கு உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. இதையொட்டி கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன. விழாவில் பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். கர்நாடக மாநிலம் மேகதாது பகுதியில் புதிதாக அணை கட்டும் முயற்சிக்கு எதிர்ப்பு தெரிவித்து புதுச்சேரி சட்டப்பேரவையில் தனிநபர் தீர்மானம் கொண்டுவர அனுமதிக்க வேண்டும் என சட்டப்பேரவை உறுப்பினர் கார்த்திகேயன் சபாநாயகர் அன்பழகனிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். சட்டப்பேரவை உறுப்பினர் கார்த்திகேயன் சபாநாயகருக்கு அளித்துள்ள மனுவில் மேகதாது பகுதியில் புதிய அணை கட்டப்பட்டால் காவிரி கடைமடை பகுதியான புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள விவசாயிகளும் பொதுமக்களும் பெரும் பாதிப்புக்குள்ளாக நேரிடும் என தெரிவித்துள்ளார்.
எனவே மேகதாது பகுதியில் புதிய அணை கட்டும் கர்நாடக அரசின் முயற்சிக்கு எதிர்ப்பு தெரிவித்து புதுச்சேரி சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றுவதற்காக தனிநபர் தீர்மானம் கொண்டுவர அனுமதிக்க வேண்டும் என அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். மேலும் இந்த தீர்மானத்தை நடப்பு சட்டப்பேரவை கூட்டத்தொடரிலேயே அரசு நிறைவேற்றி தர வேண்டும் என்றும் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் வலியுறுத்தியுள்ளார். ரெட்டியார்பாளையம் காவல் நிலையத்தில் சட்ட ஒழுங்கு முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன் தலைமையில் மக்கள் குறைகேட்பு கூட்டம் நடைபெற்றது. புதுச்சேரியில் சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பை உறுதி செய்திடும் வகையில் புதுச்சேரி காவல் தலைமையகம் சார்பில் காவல்துறை உயர் அதிகாரிகளின் உத்தரவின் பேரில் பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதன் அடிப்படையில் பாதிக்கப்பட்டவர்கள் காவல்துறை உயரதிகாரிகளை சந்தித்து உரிய நடவடிக்கை மேற்கொள்வதற்கு வாரந்தோறும் மக்கள் குறைதீர்ப்பு கூட்டம் நடைபெற்று வருகிறது. அதன் அடிப்படையில் ரெட்டியார்பாளையம் காவல் நிலையத்தில் புதுச்சேரி சட்டம் ஒழுங்கு முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன் தலைமையில் வடக்கு காவல் கண்காணிப்பாளர் வம்சிதரெட்டி முன்னிலையில் நடைபெற்ற மக்கள் குறைகேட்பு கூட்டத்தில் வடக்கு பகுதி காவல் நிலையங்களுக்குட்பட்ட பகுதிகளை சேர்ந்த பொதுமக்கள் உயர் அதிகாரிகளை சந்தித்து அந்த பகுதியில் ஏற்படுகின்ற பிரச்சினை, அதற்கு எவ்வாறு தீர்வு காண வேண்டும் போன்ற பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மற்றும் முக்கியமான பகுதிகளில் சிசிடிவி கேமராக்களை பொருத்த வேண்டும், இரவு நேரங்களில் தீவிர ரோந்து பணியை அதிகப்படுத்த வேண்டும் என கேட்டுக் கொண்டனர். மேலும் பொதுமக்கள் அளித்த புகாரின் அடிப்படையில் தீவிர விசாரணை மேற்கொண்டு தகுந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என காவல்துறை அதிகாரிகள் உறுதியளித்தனர். இந்த மக்கள் குறைகேட்பு கூட்டத்தில் வடக்கு காவல் கண்காணிப்பாளர் கட்டுப்பாட்டில் உள்ள காவல் நிலைய ஆய்வாளர்கள், உதவி ஆய்வாளர்கள், குற்றப்பிரிவு காவலர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். வேளாங்கண்ணி கோவிலுக்கு பாத யாத்திரையாக செல்லும் பக்தர்களுக்கு அமுத சுரபி எதிரே அன்னதானம் வழங்கப்பட்டது. வேளாங்கண்ணி கோவிலுக்கு பாத யாத்திரை செல்லும் பக்தர்களுக்கு காந்தி வீதி அமுத சுரபி எதிரே இளைஞர்கள் ஒன்றிணைந்து 1000 பேருக்கு தொடர்ந்து 14 வருடங்களாக வடை பாயாசத்துடன் அறுசுவை உணவு வழங்கி வருகின்றனர். இதில் திமுக உறுப்பினர் கோபால், ரஜினி மன்ற பொறுப்பாளர்கள் காமராஜ், ரமேஷ், ஆனந்த், மகேஷ், இமான்வேல், பிரகாஷ், முருகன் மற்றும் நண்பர்கள், உறவினர்கள் கலந்து கொண்டு உணவினை பரிமாறினர். வைத்திக்குப்பம் மற்றும் குருசுக்குப்பம் பகுதி மீனவர்களின் வாழ்வாதாரம் மற்றும் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் அப்பகுதியில் தூண்டில் வளைவு அமைத்து தர வேண்டும் என ராஜ்பவன் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் விக்னேஷ் கண்ணன் மீன்வளத்துறை அமைச்சரிடம் வலியுறுத்தியுள்ளார். கடல் சீற்றம் மற்றும் கடல் அரிப்பு காரணமாக மீனவர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதுடன் அவர்களின் பாதுகாப்புக்கும் சவால்கள் ஏற்படுவதாக கூறப்படுகிறது. எனவே வைத்திக்குப்பம் மற்றும் குருசுக்குப்பம் பகுதிகளில் மீனவர்களின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு தூண்டில் வளைவு அமைக்கும் பணியை விரைந்து மேற்கொள்ள வேண்டும் என அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணாராவிடம் சட்டமன்ற உறுப்பினர் விக்னேஷ் கண்ணன் கோரிக்கை விடுத்துள்ளார். மேலும் இத்திட்டம் செயல்படுத்தப்பட்டால் மீனவர்களின் வாழ்வாதாரம் பாதுகாக்கப்படுவதுடன் கடல் அரிப்பையும் கட்டுப்படுத்த முடியும் என அவர் வலியுறுத்தியுள்ளார். நோனாங்குப்பம் அருள்மிகு மன்னாதீஸ்வரர் பச்சைவாழியம்மன் ஆலயத்தின் தீமிதி திருவிழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு நேர்த்திக்கடன் செலுத்தினர். மணவெளி நோனாங்குப்பம் டோல்கேட் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ மன்னாதீஸ்வரர் பச்சைவாழியம்மன் ஆலயத்தின் தீமிதி திருவிழாவை முன்னிட்டு கடந்த 13ஆம் தேதி கொடியேற்றத்துடன் விழா தொடங்கப்பட்டது. தொடர்ந்து பச்சைவாழியம்மனுக்கு பல்வேறு சிறப்பு அபிஷேகங்கள், ஆராதனை நடைபெற்று பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளி அம்மன் வீதி உலா நடைபெற்றது. திருவிழாவின் முக்கிய நிகழ்வான தீமிதி திருவிழா நடைபெற்றது. இதற்கு முன்பு அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் செய்து மகா தீபாராதனை நடைபெற்றது. மாலை 5 மணி அளவில் அருகில் உள்ள ஆற்றங்கரையிலிருந்து கரகம் ஜோடித்து வீதி புறப்பாடாக மேளதாளங்கள், வான வேடிக்கைகள் முழங்க சன்னதி எதிரில் உள்ள தீக்குண்டத்தில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தீ மிதித்து தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தினர். இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக மணவெளி சட்டமன்ற உறுப்பினர் ராமு மற்றும் அரியங்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் ஐயப்பன், முன்னாள் சேர்மன் ஆனந்தன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நிர்வாகத்தின் சார்பில் இவர்களுக்கு மரியாதை செய்யப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகம், ஊர் பொதுமக்கள் செய்திருந்தனர். தொடர்ந்து பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினர். கிருமாம்பாக்கம் ஏரிக்கரையில் ஆகாய தாமரை மற்றும் புதர்களை அகற்றுவதற்கான பூமி பூஜையை சட்டமன்ற உறுப்பினர் மோகன்தாஸ் தலைமையில் நடைபெற்றது. புதுச்சேரி பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன பிரிவு சார்பில் கிருமாம்பாக்கம் ஏரியில் உள்ள ஆகாய தாமரை செடிகள் மற்றும் முட்புதர்களை அகற்றுவதற்காக சம்பந்தப்பட்ட பொதுப்பணித்துறையில் இருந்து அரசாணை பெறப்பட்டு அதற்கான பூமி பூஜை ஏரிக்கரையில் நடைபெற்றது. 12,61,000 ரூபாய் செலவில் அகற்றிட திட்டமிடப்பட்டுள்ளது. இப்பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக ஏம்பலம் சட்டமன்ற உறுப்பினர் மோகன்தாஸ் கலந்து கொண்டு ஏரியில் பூமி பூஜை செய்து ஆகாய தாமரை மற்றும் முட்புதர்கள் அகற்றும் பணியை துவக்கி வைத்தார். இந்த நிகழ்வில் பொதுப்பணித்துறை அதிகாரிகள், ஊர் முக்கியஸ்தர்கள், கட்சி பிரமுகர்கள், இளைஞர்கள் என திரளாக கலந்து கொண்டனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள்.
புதுச்சேரியில் சிறப்பான உற்பத்தி தொழிற்சாலைகள் உள்ளன. புதிய தொழிற்சாலைகளை கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்படும் என ஆளுநர் உறுதி. தொழிற்சாலையில் அத்துமீறி நுழைந்ததாக குற்றச்சாட்டு. தாவேகா சட்டமன்ற உறுப்பினர் சாய்ஜே சரவணகுமார் மீது வழக்கு பதிவு. புதுச்சேரியில் ஜீரோ ஷேடோ டே நேரடியாக செய்முறையின் மூலம் அறிந்து கொண்ட மாணவர்கள். இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சி சமூக வலைதளத்தை பின்பற்றவும். நன்றி, வணக்கம்.